بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأنزلنا إليك الذكر لتبين للناس ما نزل إليهم ولعلهم يتفكرون. وقال نبينا صلى الله عليه وسلم: نظر الله امرأ سمع مقالتي فوعاها وأداها كما سمعها أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவுத் தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிமொழிகளின் தேவையும் அவசியமும் என்கின்ற ஒரு தலைப்பிலே சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். நமக்கெல்லாம் தெரியும், நபிமொழிகள் என்று நாம் தமிழில் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் என்பவை இஸ்லாத்தினுடைய முதன்மை மூலாதாரங்களில் ஒன்று. அந்த ஹதீஸ்களுக்கு மார்க்க ரீதியிலான முக்கியத்துவம் இருக்கின்ற அதே வேளையில் சமூகவியல் ரீதியான முக்கியத்துவமும் இருக்கிறது. நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு ஹதீஸுகள் எவ்வளவு தூரம் தேவைப்படுகின்றன என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து இப்படி சொல்கிறான்: வஅன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யன லின்னாஸி மா நுஸில இலைஹிம். நபியே, உமக்கு நாம் குர்ஆனை அருளினோம், நீங்கள் மக்களுக்கு அருளப்பெற்ற அந்த வேதத்தை விளக்கி காட்ட வேண்டும் என்பதற்காகவும், மக்கள் அந்த வேதம் குறித்து சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் இதை அருளினோம் என்று குறிப்பிடுகிறான். குர்ஆனை அல்லாஹ் இறக்கி தந்தான். அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்ந்து காட்டினார்கள். எனவே குர்ஆனை ஹதீஸிலிருந்தோ ஹதீஸை குர்ஆனிலிருந்தோ பிரித்து பார்க்க முடியாது. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்குமான உறவை குர்ஆனிலேயே பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். மன் யுதீர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இறை தூதருக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவரை போன்றவர் என்று குறிப்பிடுகிறான். இறை தூதரின் பேச்சுக்கு கட்டுப்படுவது என்பது இறைவனுக்கு கட்டுப்படுவதற்கு சமனாக ஆகிறது. இரண்டையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தே பேசுகிறான். அதே போல தூதருடைய பணி என்ன என்பதை அல்லாஹ் சொல்லும்போது, வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத, மக்களுக்கு தூதர் வேதத்தை கற்றுக் கொடுப்பார், கூடவே ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார் என்று சொல்கிறார். கிதாப், வேதம் என்பது குர்ஆனை குறிக்கிறது.
ஹிக்மத் என்கின்ற ஞானம் என்பது அது சுன்னாவை குறிக்கிறது, ஹதீஸை குறிக்கிறது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். தோழர்களே, மார்க்க ரீதியில் ஹதீஸினுடைய முக்கியத்துவம் என்ன என்று நாம் பார்த்தால், ஹதீஸ் என்பது குர்ஆனோடு 5 வகையான அணுகுமுறைகளை கொண்டிருக்கிறது. முதலாவது, குர்ஆன் எதை சொல்கிறதோ அதை ஹதீஸ் வழிமொழிகிறது. குர்ஆன் ஒரு விஷயத்தை எடுத்துச் சொன்னால் வேறொரு வார்த்தையில் அதே கருத்தை ஹதீஸ் பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும். குர்ஆன் சொல்கிறது ஒரு இடத்திலே, வசதி பெற்றவர் ஹஜ் செய்வது கடமை என்று குர்ஆன் சொல்கிறது. வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். வசதி உள்ளவர் அல்லாஹ்வினுடைய ஆலயத்திற்கு சென்று ஹஜ் செய்ய வேண்டும், அது கடமை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு வார்த்தையில் இந்த கடமையை இப்படி நமக்கு போதித்தார்கள். மன் மலக ஜாதன் வ ராஹிலத்தன் தப்லுகு இலா பைத்தில்லா வலம் யஹுஜ்ஜ ஃபலா அலைஹி அன் யமூத யஹூதியன் அவ் நஸ்ரானியன். ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு போய் சேருகின்ற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்து பயணத்தில் எந்த விதமான அச்சமற்ற சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தும் அவர் ஹஜ் செய்ய தவறுவாரையானால் அவர் ஒரு யூதராகவோ கிறிஸ்தவராக இறந்து தொலையட்டும், செத்து தொலையட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை என்று பெருமானார் சொன்னார்கள். ஹஜ் கடமை என்பதை குர்ஆன் ஒரு வார்த்தையில் எடுத்து பேசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வேறொரு வார்த்தையில் வழிமொழிகிறார்கள். அப்போ குர்ஆனுக்கும் ஹதீஸுக்குமான முதலாவது உறவு என்ன அப்படின்னா, சமய ரீதியில் குர்ஆன் முன்மொழிவதை ஹதீஸ் வழிமொழியும். இது ஒன்று. இரண்டாவது, குர்ஆனில் எது பூடகமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஒரு மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை வெளிப்படையாக எடுத்துச் சொல்வதும் அம்பலப்படுத்துவதும் ஹதீஸினுடைய பணியாக இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நிறைய சட்ட பிரச்சனைகளை சொல்கிற போது மிகவும் மூடலாகவே சொல்கிறான், பூடகமாகவே சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய செயலாலோ சொல்லாலோ அதை நமக்கு விவரித்து காட்டினார்கள். உதாரணத்திற்கு, அகீமு ஸலாத்த என்று குர்ஆன் சொல்கிறது, தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் என்று. தொழுவது என்றால் என்ன? குர்ஆனை விரித்து வைத்துக் கொண்டு நீங்கள் அமர்ந்தால், இன்றைக்கு நாம் தொழுகிறோம் அல்லவா, தக்பீரிலிருந்து சலாம் கொடுப்பது வரையிலான ஒரு அமைப்பில், இந்த வரிசை அமைப்பை நீங்கள் குர்ஆனில் எங்கேயும் பார்க்க முடியாது. அதே போல எந்தெந்த இடத்துல எதை ஓதணும் குர்ஆன் அதற்கான விளக்கம் இல்லை, மூடலாகத்தான் சொல்கிறது. எத்தனை ரக்காத்துகள் தொழ வேண்டும் குர்ஆனில் அதற்கான விளக்கம் இல்லை, சுருக்கமாகத்தான் குர்ஆன் சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தங்களுடைய ஹதீஸாலும் தங்களுடைய செயல்முறைகளாலும் இதையெல்லாம் நமக்கு விளக்கினார்கள். ஒரு முறை ஒருவர் வேகமாக வந்து தொழுதார். அவசர அவசரமாக கோழி கொத்துவதை போல் தொழுது விட்டு வெளியேறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு, நீ தொழவில்லை, மறுபடியும் தொழு என்று சொன்னார்கள். மறுபடியும் அதே போலவே வேகமாக தொழுது விட்டு வெளியேற போனவரை மறுபடியும் அழைத்து, இப்போதும் நீ தொழவில்லை, மறுபடியும் தொழுவீராக, ஃபஇன்னக லம் துஸல்லி என்று சொன்னார். ரெண்டாவது தடவை அதே மாதிரி, மூணாவது தடவை அதே மாதிரி தொழுது வெளியேற போனார். அவரை கூப்பிட்டு அதே மாதிரி சொன்னாங்க, நீங்கள் எனக்கு தொழுகையை சொல்லி தந்தா தான் ஆச்சு, இல்லைன்னா என்னால் தொழ தெரியாது அப்படின்ட்டு. பெருமானார் சொன்னார்கள், அப்பொழுதுதான் சொன்னார்கள், நீங்கள் தொழுகைக்காக நின்றால் முதலாவது தக்பீர் சொல்லுங்கள், அதற்கு பிறகு உங்களுக்கு தெரிந்த குர்ஆன் வசனங்களை ஓதுங்கள், அதற்கு பிறகு ருக்கு செய்யுங்கள், அதில் சற்று அமைதியாக இருங்கள், அதற்கு பிறகு தலையை உயர்த்தி நேராக நில்லுங்கள், அதில் சற்று அமைதி காருங்கள், அடுத்து சஜிதாவுக்கு செல்லுங்கள், அதில் சற்று அமைதி காருங்கள், அதற்கு பிறகு எழுந்து அமருங்கள், அதில் அமைதி காருங்கள், அதுக்கு பிறகு இரண்டாவது சஜிதா செய்யுங்க, அதில் கொஞ்சம் அமைதி காருங்க. இப்படியே ஒவ்வொரு ரக்காத்திலையும் செஞ்சுக்கணும்னு ரசூலுல்லாஹ் வழிகாட்டினாங்க. பொதுவாக சல்லு கமா ரஐத்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழ பார்க்கிறீர்களோ அப்படி நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னார்கள். அதே போல தொழுகையினுடைய நேரத்தை நபிஸல்லாஹு அறிவித்தார்கள், இந்த நேரத்திலிருந்து நேரத்தில் தொழுங்கள் என்று அறிவித்தார்கள். இதையெல்லாம் நீங்கள் குர்ஆனில் தேடி போனீங்கன்னா குர்ஆனில் கண்டுபிடிக்க முடியாது, இருக்காது.
அப்போ குர்ஆன் எதை பூடகமாக சொல்கிறதோ அதை அம்பலப்படுத்துவது, வெளிப்படையாக விவரிப்பது என்பது ஹதீஸினுடைய பணி. இது இரண்டாவது. மூன்றாவது, குர்ஆன் எதை பொதுமையாக சொல்கிறதோ அதை ஹதீஸ் துல்லியப்படுத்தி நமக்கு விளக்கும். உதாரணத்திற்கு குர்ஆன் சொல்கிறது, தானாக செத்தவற்றை நீங்கள் சாப்பிடுவது ஹராம் என்று சொல்கிறது. இரத்தத்தை சாப்பிடுவதும் ஹராம் என்று குர்ஆன் சொல்கிறது. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு, தானாக செத்தவற்றையும் தானாக செத்தவையும் இரத்தமும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது குர்ஆன் சொல்கிறது. இந்த குர்ஆனுடைய இந்த வசனத்தின்படி தானாக செத்து போன அனைத்துமே ஹராமாகிவிடும். அதே போல இரத்தம் சார்ந்த அனைத்துமே ஹராமாகிவிடும். அப்படி பார்த்தோம்னா ஈரல் சாப்பிட முடியாது, மண்ணீரல் சாப்பிட முடியாது. நல்லி எலும்புக்குள்ள கொஞ்சம் போல உட்காந்துருக்குல்ல, மூளைன்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க, சின்ன பிள்ளைங்க சொல்லி கொடுப்போம் பாருங்க, அதை உறிஞ்சி சாப்பிட முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் என்ன செய்கிறான், ரத்தம் ஹராம் என்று சொல்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், கல்லீரலும் சரி மண்ணீரலும் சரி ரத்தத்தினுடைய வெவ்வேறு வடிவங்கள். அதே போல நல்லி எலும்புக்குள்ள உள்ள போய் உட்கார்ந்துருக்கு பாருங்க, அது ஒரு உறைந்த ரத்தம். அப்ப ரத்தம் ஹராமாக்கப்பட்டு இருக்கிறது என்ற குர்ஆனின் விளக்கத்தின்படி இவையும் சேர்ந்து ஹராமாக ஆகும். அதுபோல தானாக செத்து போன அனைத்தும் ஹராம் அப்படின்னு குர்ஆன் சொல்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்க முடியாது, இறால் வாங்க முடியாது. எல்லாரும் துள்ள துடிக்கவா மீனை வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. செத்து போன மீன் இருக்குதானே செய்யுது, வாங்கிட்டு வர்றோம்ல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இதை துல்லியப்படுத்தி சொல்கிறார்கள். தானாக செத்தவற்றிலும் இரத்தத்திலும் ரெண்டு பொருட்கள் நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. தானாக செத்தவற்றில் வெட்டுக்கிளியும் மீனும், மீன் என்று சொன்னால் மீன் சார்ந்த அனைத்தும் அதில் வந்துடும். அதே போல வெட்டுக்கிளி ரெண்டும் செத்து போனால் கூட அதை சாப்பிடலாம். அதே நேரத்தில் திடீர்னு கடல்ல மிதக்கும் பாருங்க, செத்து மிதக்கும் பாருங்க, அதை சாப்பிடாதீங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அதில் ஏதாவது விஷம் போட்டு அதை செத்து இருக்கலாம், அதனால அதை சாப்பிடாதீங்க என்று சொல்லியிருக்காங்க. அது வேற விஷயம். நன்றாக பிடிக்கப்பட்டு செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை சாப்பிடலாம். அதே போல ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தடை செய்யப்பட்ட அந்த ரத்தங்களில் ரெண்டு மட்டும் நமக்கு ஹலால் இருக்குது. ஒன்று அல் கபிது ஒத்திஹால் என்று சொன்னாங்க, மண்ணீரலும் கல்லீரலும் சொன்னாங்க. அதோட சேர்த்து நம்ம நல்லி எலும்புக்குள்ள இருக்கிறதையும் சேர்த்து நம்ம ஹலால்னு சொல்றோம். அப்போ பாருங்க, குர்ஆன் என்பது பொதுமைப்படுத்தி சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்லியப்படுத்தி இதை தவிர எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க ரசூல். அப்போ குர்ஆன் பொதுமைப்படுத்தி பேசுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிவிலக்கு செய்து துல்லியப்படுத்தி பேசுகிறார்கள் ஹதீஸின் மூலமாக. அப்போ இதுவும் ஹதீஸினுடைய இன்னொரு பணி. நாலாவது என்னன்னு சொன்னா, குர்ஆன் எதை வரையறுக்காமல் சொல்கிறதோ அதை வரையறைக்கு உட்படுத்தி சொல்வது ஹதீஸினுடைய பணி. உதாரணத்திற்கு, திருடிய ஆண் பெண்களுடைய கையை வெட்டுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. திருடிய என்றுதான் பொதுவாக சொல்கிறது. எதை திருடுனா, எவ்வளவு திருடுனா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கையை வெட்ட சொல்லுது. எந்த கையை வெட்டணும், வலக்கையா இடக்கையா, அந்த குறிப்பு இல்லை. கை என்று சொன்னால் விரல் நுனியிலிருந்து தோள்பட்ட வரைக்கும் உள்ள எல்லாமே கைதான். எந்த பகுதியை வெட்டணும், வரையறை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வரையறுத்து சொல்கிறார்கள். திருடினால், எதை திருடினால் வரையறுக்கிறார்கள். கால் தீனார் அளவுக்கு மதிப்புள்ள ஒரு பொருளை ஒருவர் திருடினால் என்று சொல்கிறார்கள். ஒரு தீனார் என்பது 4.37 மில்லிகிராம், 4 கிராமும் 3.7 மில்லிகிராம். அப்போ கால் தீனார் என்பது 1.09 மில்லிகிராம் வருகிறது. இன்னைக்கு உள்ள மதிப்புப்படி ஒரு 7,240 ரூபா மதிப்பு வருகிறது. எனவே திருடினால் என்று சொன்னால் கால் தீனார் அளவுக்கு, அதாவது கொஞ்சம் ஒரு கிராமுக்கு சற்று கூடுதலாக திருடினால், அந்த மதிப்புக்கு திருடினால் என்று அதை அங்கே வரையறுக்க வேண்டும். இந்த வரையறுக்கிற வேலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கையை வெட்டுங்கள். எந்த கையை வெட்டணும், வலக்கையை வெட்ட வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியப்படுத்தினாங்க. எவ்வளவு வெட்டணும், மொத்த கையை வெட்டிடுறதா இல்லை, நீங்கள் மணிக்கட்டு வரை வெட்டுங்கள் என்று சொன்னார்கள். குர்ஆன் கையை வெட்ட சொல்லுது, எங்கிருந்துன்னு வெட்ட சொல்லல.
சரி, ரெண்டாவது தடவை அதே திருட்டு வேலையை செஞ்சா என்ன பண்றது? குர்ஆன்ல இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இடது கால் வெட்டுங்க, இடது காலை அந்த முடியிலிருந்து வெட்டுங்கன்னு சொன்னாங்க. மூணாவது தடவை செஞ்சா என்ன செய்யறது? நாலாவது தடவை செஞ்சா என்ன செய்யறது? அஞ்சாவது தடவை செஞ்சா என்ன செய்யறது? குர்ஆன்ல இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எடுத்து சொல்கிறார். அப்ப ஹதீஸினுடைய பணி என்ன? இது இல்லாமல் இந்த வசனத்தை ஒருவர் செயல்படுத்த முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொழுங்கள் என்று சொல்கிறது குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறிப்பிட்டு சொல்லாமல் இருந்திருந்தால், துல்லியப்படுத்தாமல் இருந்திருந்தால் அந்த வசனத்தை எப்படி நாம செயல்படுத்த முடியும்? அதே போல தோழர்களே, ஐந்தாவது விஷயம், ஹதீஸ் குர்ஆனை போலவே புது புது சட்டங்களையும் சொல்லும். சட்டத்தை சொல்லுகிற அதிகாரம் குர்ஆனுக்கு மட்டுமல்ல, அந்த அதிகாரத்தை இறைவன் தூதருக்கும் கொடுத்திருக்கிறார். இறைவனுடைய உத்தரவின் பேரில் தூதர் எப்படி குர்ஆன் புது சட்டங்களை சொல்கிறதோ அதுபோல தாங்களும் சொல்வார். நிறைய அப்படி சட்டங்களுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. ஆண்களுக்கு தங்கம் ஹராம், பட்டாடை உடுத்துவது ஹராம். குர்ஆனில் எங்க தேடினாலும் கிடைக்கவே கிடையாது, ஹதீஸ்ல தான் இருக்கு. அதே போல ஏக காலத்தில் உடன் பிறந்த இரண்டு பெண்களை திருமணம் முடிக்கக்கூடாது, குர்ஆன் சொல்கிறது. அக்கா தங்கச்சி ஒன்னா கல்யாணம் கட்டக்கூடாது, அதைத்தான் குர்ஆன் சொல்லுது. இதே போல இரண்டு உறவு உள்ள பெண்களை ஒரு ஏக காலத்தில் முடிக்கக்கூடாது என்று ஹதீஸ் சொல்கிறது. ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய அத்தையையும், ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய தாயின் சகோதரியையும், இதுக்கு என்ன அளவுகோல் சொன்னா, அந்த ரெண்டு பெண்கள்ல ஒருத்தரை ஆணா கருதுனா அவர் இந்த பெண்ணை கல்யாணம் முடிக்க முடியாது அப்படின்னு வரும். அப்படிப்பட்ட உறவுள்ள ரெண்டு பெண்களை சேர்த்து ஏக காலத்தில் திருமணம் முடிக்காதீர்கள் என்ற இந்த சட்டத்தை நீங்கள் குர்ஆனில் தேடினால் கிடைக்காது, ஹதீஸ்ல தான் கிடைக்கும். அதே போல வனவிலங்குகள் கடித்து போட்டதை நீங்கள் சாப்பிடாதீர்கள் குர்ஆன் சொல்லுது. ஆனா வனவிலங்கை சாப்பிடக்கூடாதா? ஒரு சிங்கத்தை, புலியை, விசிறுத்தைய, வேங்கையை சாப்பிடக்கூடாதா? ஹதீஸ்ல தான் பார்த்தா. கோரை நகமுடைய ராஜாளி, பருந்து போன்றவற்றை சாப்பிடக்கூடாதா? ஹதீஸ்ல தான் பார்த்தா. அப்ப எனவே இந்த மாதிரி புது புது சட்டங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அந்த பணியையும் சேர்த்துத்தான் குர்ஆன் செய்கிறது, ஹதீஸ் செய்கிறது. எனவே தோழர்களே, குர்ஆனை சரிவர விளங்க வேண்டும் என்று சொன்னால், சரியாக அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஹதீஸினுடைய இந்த பணி இல்லாமல் நிச்சயமாக குர்ஆனை செயல்படுத்தவே முடியாது. அதனாலதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ரிசாலாங்கிற நூல்ல மிக தெளிவாக சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய விருப்பப்படி ஒரு சட்டத்தை புதிதாக சொல்வார்கள் என்று சொன்னால், ஃபபி ஹுக்மில்லாஹி ஸன்னஹு, அல்லாஹ்வினுடைய உத்தரவுப்படிதான் அதை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று பொருள். ஏனென்றால் அல்லாஹ் தான் சொல்றான் நபியை பார்த்து, வஇன்னக லதஹதி இலா சிராத்தின் முஸ்தகீம் சிராத்தில்லாஹி என்று சொல்கிறான். நேரான பாதை, அதாவது அல்லாஹ்வினுடைய பாதைக்கு நபியை நீங்கள் வழிகாட்டுகிறீர்கள் என்று சொல்லி நபியை பார்த்து அல்லாஹ் தான் சொல்கிறான். எனவே அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு சட்டம் சொன்னாலும் அல்லாஹ் சட்டம் சொன்னதாகத்தான் பொருள் என்று சொல்கிறார். தோழர்களே, மார்க்க ரீதியிலாக இது மட்டுமல்ல, சமூகவியல் ரீதியிலும் ஹதீஸ் என்பது இந்த மனித சமூகத்திற்கு தேவைப்படுகிறது. மனித வரலாறுன்னு ஒன்று இருக்குது, ஹியூமன் ஹிஸ்டரி. மனித வரலாற்றை நாம் எங்கே போய் தேடுவது? ஆரம்ப காலத்தில் எழுதி வைக்கிற பழக்கமெல்லாம் இல்லை. அதற்கு பிறகு வந்த வான்வழி வேதங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் மனித வரலாற்றை சொன்னது. ஆனால் அந்த வான்வழி வேதங்கள் வந்து இறங்கிய அதே தூய்மையில் இப்போது தொடர்ச்சியாக இருக்கவில்லை. எனவே அந்த புனிதத்தை இழந்து விட்ட காரணத்தினால் அதில் நம்ப முடியாத தகவல்களும் இடைச்செருகல்களாக போய் சேர்ந்து விட்டன. இப்போ உண்மையான மனித வரலாறுங்கிறது எங்கிருந்து கிடைக்கும்? குர்ஆன்ல கொஞ்சம் போல இருக்குது. அதே போல அதற்கு விளக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை தான் நாம் நாடியாக வேண்டும். அந்த வகையில் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு சில வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு அடிப்படை சோர்ஸ் குர்ஆனுக்கு அடுத்து ஹதீஸ் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. நீங்க ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருவர் 99 கொலை செய்தார், ஒருத்தட்ட போய் கேட்டார் எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கான்னு. அவர் சொன்னார், படுபாவி போயில 99 கொலை செஞ்சுட்டு பாவ மன்னிப்பு வரைய அவனுக்கு அப்படின்னாரு. அப்படின்னா நான் 100 ஆக்கிக்கிறேன், ரவுண்ட் ஆக்கிக்கிறேன்னு அவரையும் போட்டு தள்ளிட்டாரு. ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கோம்ல. இந்த வரலாறு எங்க போய் தேடுவீங்க?
அதே போல ஒருவர் தன்னுடைய அந்திம காலத்தில் பிள்ளைகளை கூப்பிட்டு, எப்பா நான் இன்னைக்கு நாளைக்கு போய் சேர்ந்துருவோம்ப்பா, கடைசி கட்டத்தில் இருக்கிறேன், நான் உங்களுக்கு நல்ல தந்தையா இருந்தேனா இல்லைன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் செத்து போயிட்டா என்னை எரிச்சிருங்க, என்னுடைய சாம்பலை ஒரு நல்ல காற்றடிக்கக்கூடிய காலத்துல கடலுக்கு கொண்டு போய் நடுக்கடலை வீசிருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இறைவன் அவரை எழுப்பி, ஏன்பா இப்படி செய்ய சொன்னேன்னு கேட்டான். எல்லாம் உன்ட்ட வந்துடக்கூடாதுங்கிற பயத்தில் தான்ப்பா நான் சொன்னேன் அப்படின்னு இறைவன்ட்ட அந்த மனிதன் சொன்னான். அப்படின்னா அந்த மனிதனுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுத்தான் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. இது ஆரம்ப காலத்தில் நடந்த வரலாறு, மனித வரலாறு. எங்க போய் தேடுறது? ஹதீஸ் இல்லாமல் இதை புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த மாதிரியான மனித வரலாற்றுக்கு, மானுட வரலாற்றுக்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கான அடிப்படை என்பது ஹதீஸிலிருந்து தான் நாம் பெறுகிறோம். அதைத்தான் நாம் நம்ப முடியும். முந்தைய வேதங்களில் வந்ததை நம்பவும் முடியாது, பொய்யாக்கவும் முடியாது. ஏன்னா அதில் எல்லாம் இருக்குது. அதே போல தோழர்களே, எதிர்கால செய்திகளை நாம் ஏற்றுக்கொள்வதற்கும் அடிப்படை சோர்ஸ் என்பது ஹதீஸ் தான். குர்ஆனுக்கு பிறகு ஹதீஸ். தோழர்களே, எதிர்கால செய்தி என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்து முடிந்து விட்ட ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயத்தை சொன்னாங்க. ரோமாபுரி வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அறிவிப்பு ரசூலுல்லாஹ் காலத்திலே நடந்துச்சு. இது மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்து முடிந்து விட்ட முன்னறிவிப்புகள். அல்லாஹும்ம ஹரிபத் ஹைபர், ஹைபர் நாசமாகி விட்டது என்று ரசூலுல்லாஹ் ரசமாகிவிடும் என்று சொன்னார்கள், ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் காலத்திலே இது நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த இந்த முன்னறிவிப்புகள், இதற்கான சோர்ஸ் குர்ஆன் தான், ஹதீஸ் தான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்த அந்த முன்னறிவிப்புகள் சிலது இருக்கு. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு போகும்போது அவரை பின்தொடர்ந்து போய் அவரை பிடித்து கொடுப்பதற்கு ஒருவர் பின்னாலே போனார்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சுராக்கா. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை நின்று அவரை கீழே மாட்டிக்கிட்டார், மண்ணில் புதைஞ்சிருச்சு அவருடைய ஒட்டகத்தின் கால். என்னை விடுவிக்கிறதுக்கு துவா செய்யுங்கன்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் விடுவிச்சாங்க. திரும்ப திரும்ப பிடிச்சி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்பா உன்னுடைய கையில் நான் கிஸ்ரா, சீசர், குஸ்ரு இருக்கிறாரே பாரசீக மன்னர், அவருடைய பொற்காப்பை உன்னுடைய கையில் பார்க்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க தெரியுமா? ஓடி ஒளியக்கூடிய ஒரு தலைமறைவு குற்றவாளியாக இருந்தவர்கள். ரசூலுல்லாஹ் குற்றவாளி இல்லை, குற்றவாளியாக கருதப்பட்டவர்கள். ஒரு தலைமறைவு குற்றவாளியாக மதீனாவை நோக்கி போய் கொண்டிருந்த, நாம குற்றவாளின்னு சொல்லல, மக்காவாசிகளுடைய பார்வையில் அப்படி போய்கொண்டிருந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய கைகளில் குஸ்ருவினுடைய பொற்காப்பு, தங்க காப்பு அணிவிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அவருடைய கையில் என்ன செய்யப்பட்டுச்சு? அந்த பொற்காப்பு மாட்டப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய இந்த முன்னறிவிப்பு உண்மையாக்கப்பட்டுச்சு. இந்த சோர்ஸ் எங்க போய் தேட முடியும்? ஹதீஸ் இல்லைன்னா இது நமக்கு கிடைச்சிருக்க. அதுபோல இன்னும் சில அறிவிப்புகளை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, பின்னால தான் அது வரும், இன்னும் வரல, அது பின்னால தான் வரும். ஹதீஸ் இல்லாமல் அதை புரிந்து கொள்ள முடியாது. மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்று சிலதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சிலது நடந்திருக்கலாம், ஆனால் இன்னும் சில விஷயங்கள் இனிமேல் தான் வரும். ஏஜூஜ் மௌஜூஜ் பின்னால் தான் வரும். தஜ்ஜால் பின்னால் தான் வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாமின் நபியின் இல்லா வகத் அன்தரத் கௌமஹு பித் தஜ்ஜால். நபிமார்களில் யாரும் தன்னுடைய சமூகத்தாருக்கு தஜ்ஜாலை பற்றி, மகா குழப்பவாதி தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை விடுக்காமல் இருந்ததில்லைங்கிறாங்க. மனித வரலாற்று இந்த தகவலை எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? ஹதீஸ் இல்லைன்னு சொன்னா இந்த தகவல் நமக்கு தெரிஞ்சிருக்காது. நூஹ் நபி தன்னுடைய சமுதாயத்திற்கு தஜ்ஜாலை குறித்து எச்சரிக்கை விடுத்தார், ஹதீஸ்ல வருது. எனவே இது போன்ற மனித வரலாறுகளும் சரி, எதிர்கால தகவல்களும் சரி, அது நமக்கு கிடைப்பதற்கு அடிப்படை சோர்ஸ் என்பது ஹதீஸை விட்டால் வேறு வழியே இல்லை. கொஞ்சம் போல குர்ஆன்ல வந்திருக்கலாம், ஹதீஸை தவிர்த்தால் இது நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வழிகளே கிடையாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் சஹாபாக்கள் ஒரு ஹதீஸை தேடி பெறுவதற்கு படாத பாடுபட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்றிருந்து கிடைச்ச ஒரு வசனமாக இருந்தாலும் விட்டு விடாதீர்கள், அதை அடுத்தவங்களுக்கு சேர்த்துருங்கன்னு சொன்னாங்க. இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்கள்ட்ட போய் சொல்லிருங்க நான் சொன்ன செய்தியை, ஏன்னா உங்களை விட நினைவாற்ற உள்ளவர்கள் பின்னால் இருக்கலாம்னு சொன்னாங்க. அதனால அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட ஹதீஸ்களை கேட்கும்போது ஏதோ ஒரு மனமகிழ்வுக்காக அவர்கள் கேட்கவில்லை, ஒரு உல்லாச நோக்கத்திற்கு கேட்கவில்லை, ஒரு மன நிறைவுக்காக அவர்கள் கேட்கவில்லை. மாறாக எதற்காக கேட்டார்கள் என்றால்,
அதை கேட்டு உள்வாங்கி செயலில் கொண்டு வந்து பாதுகாத்து தேவைப்பட்டால் பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே அவர்கள் ஹதீஸ்களை கேட்டார்கள். ஏன்னா ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க, என்னிடத்திலிருந்து ஒரு சொல்லை யார் கேட்டு, ஒரு ஹதீஸை யார் கேட்டு அதை மனனமிட்டு அதை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறாரோ அவரை அல்லாஹ் செழிப்பாக்குவானாக துஆ செஞ்சாங்க. அதற்காகவே என்ன செய்தார்கள் சஹாபாக்கள் ஹதீஸ் அடுத்த தலைமுறை கொண்டு போய் கடத்தினாங்க. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன் தோழர்களே. ஹதீஸ் என்பது மார்க்க ரீதியில் மட்டும் முக்கியமானதல்ல, மனித வரலாறு அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் முக்கியமானதல்ல, எதிர்கால செய்திகளை தருகிறது என்பதற்காக மட்டும் முக்கியமானதல்ல. ரசூலுல்லாஹ் எப்படி அகில மக்கள் அனைவருக்கும் அருளாக இருந்தார்கள், அதுபோல ஹதீஸ் என்பது அகில மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டக்கூடியது, எல்லா மக்களுக்கும் தேவைப்படுகிறது. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன் தோழர்களே. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, உங்களுடைய பானம் ஏதாவது ஒன்றில் ஒரு ஈ விழுந்து விட்டால் அந்த ஈயை அந்த பானத்திற்குள் நன்கு முக்கி எடுத்து பிறகு வெளியில் எடுத்து போட்டுவிட்டு அதை அருந்துங்கள். சொன்னாங்க. ஏனென்றால் அந்த ஈயினுடைய ஒரு இறக்கையில் நோய் இருந்தால் அதனுடைய மறு இறக்கையில் அதற்கான நிவாரணம் இருக்கிறது என்று சொல்றாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ் புகாரில் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அதனுடைய இடது இறக்கையில, இடப்புற இறக்கையில நோய் இருக்குது, வலப்புற இறக்கையில அதற்கான மருந்து இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்ததாக அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அதனுடைய இடப்புற இறக்கையில விஷமும் அதனுடைய வலப்புற இறக்கையில விஷ முறிவும் இருக்கிறதுன்னு சொல்றாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. தோழர்களே, சமீபத்தில் நான் படித்த ஒரு பத்திரிகை செய்தி, திருச்சி பதிப்பு நாளிதழ் ஒன்றில், அநேகமாக என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் தினத்தந்தியாக இருக்க வேண்டும், அல்லது மாலை பத்திரிகை ஒன்றா இருக்கணும், அல்லது தினகரனாக இருக்கணும், இந்த மூணில் ஏதோ ஒன்று. அதில் படித்த எனக்கு நினைவு இருக்கிறது. ஒரு ரஷ்ய விஞ்ஞானி அவர் எழுதுகிறார், மிகவும் பலவீனமான உயிரினம் ஒரு ஈ என்பது, மிகவும் பலவீனமான உயிரினம். அது பிறப்பதும் வாழ்வதும் எல்லாமே கழிவுகளில் தான், கிருமி தொற்று அதிகமாக உள்ள கழிவுகளில் தான் அது பிறக்கிறது, அங்கேதான் அது வாழுகிறது. ஆனால் பலவீனமான உயிரினம் கிருமி தொற்றுக்கு ஆளானால் செத்து போக வேண்டும். ஒரு மனுஷன் எவ்வளவு பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்கிறான், ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருக்கிறான், அதையும் மீறி நோய் தொற்றுக்கு ஆளாகிறானா இல்லையா? அவனுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் பாதிக்கப்பட்டு நோய் தொற்றுக்கு ஆளாகிறானா இல்லையா? அப்படி பார்த்தா மிகவும் பலவீனமான உயிர் ஒரு ஈ. எவ்வளவு கிருமிகளுக்கு மத்தியில் அது வாழுகிறது, எவ்வளவு கிருமிகளுக்கு மத்தியில் அது உருவாகிறது, அப்படின்னா அது செத்து போயிருக்கணும் தானே, அந்த இனமே இருக்கக்கூடாது தானே. இந்த ரஷ்ய விஞ்ஞானி சொல்றாரு, அப்படித்தானே இருந்திருக்கணும். ஆனால் எப்படி இது அங்கே பெருகுகிறது, அங்கேயே எப்படி வாழ்கிறது என்று நான் யோசித்தேன். அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் முனைந்தேன். அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன். அவர் சொல்றார், ஒரு பாத்திரத்தில் எத்தனாலை ஊற்றி வச்சு அதில் சில ஈக்களை பிடித்து போட்டேன், சற்று ஊற வைத்தேன். சில மணி நேரங்களுக்கு பிறகு, கழிந்ததற்கு பிறகு நான் எடுத்து பார்த்தால் அந்த பாத்திரத்தினுடைய மேல் பகுதியில் ஒரு படிமம் படிந்திருக்கிறது. வேற வார்த்தையில் சொல்றதா இருந்தா ஒரு திரவம் மேலே படிந்திருக்கிறது. அதை மட்டும் அப்படியே வடித்து எடுத்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்த்தால் அத்தனை இம்யூனிட்டி, அது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி. அவர் சொல்றார், ஒப்பீட்டு அளவில் ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை விட பல மடங்கு அதிகமாக ஈயில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. அப்ப இதுதான் காரணம், அது கழிவுக்குள்ளேயே கிடந்தா கூட உயிர் வாழ முடியுது அப்படின்னு நான் முடிவு பண்ணேங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் எப்படி மெய்ப்பிக்கப்படுகிறது என்று பாருங்கள். மனித சமூகத்திற்கு இது தேவையா தேவையில்லையா? ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்து விட்டார் என்பதற்காக மட்டுமே நான் இதை ப்ரமோட் பண்ணல. நாம் ஒரு ஹதீஸை பார்க்கும்போது ஈமானிய உணர்வோடு தான் அதை அணுக வேண்டும், ஈமானிய நம்பிக்கையோடு தான் நாம் அதை அணுக வேண்டும். ஆனால் ஆராய்ச்சியாளர்களுடைய அந்த முடிவும் சேர்ந்து ஒத்துப்போகிற போது தோழர்களே, எவ்வளவு தூரம் இது மனித சமூகத்திற்கு தேவையானது வழிகாட்டல் அப்படிங்கிறத நாம இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அருமையான தோழர்களே,
ஹதீஸ் என்பது இந்த சமூகத்திற்கு மிகவும் முக்கியமானது. பொதுவாக மனித சமூகத்திற்கு மிக முக்கியமானது. அதை ஒதுக்கி வைத்துவிட்டு பார்த்தால் நமக்கு ஈமான் கிடையாது, வழிபாடுகள் கிடையாது, சட்டங்கள் கிடையாது, நற்பண்புகள் கிடையாது, நாகரிகம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம பிற்போக்குத்தனமான வாழ்க்கையில் தான் நம்ம இருப்போம். இந்த கண்ணோட்டத்தில் ஹதீஸை அணுகக்கூடிய ஒரு பார்வை, பரந்துபட்ட பார்வை முஸ்லிம் சமூகத்திடத்தில் வர வேண்டும். அருமையான தோழர்களே, நாம் எத்தனை பேர் ஹதீஸுகளை வாசிக்கிறோம்? எத்தனை பேர் ஹதீஸோடு நம்முடைய தொடர்புகளை வைத்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்களாம் குற்றஞ்சாட்ட முடியாது. தமிழில் வந்துருச்சு, நிறைய. ஒரு காலம் இருந்துச்சு அரபியில், இன்னைக்கு தமிழில் வந்துருச்சு, ஆங்கிலத்தில் வந்துருச்சு, உருது மொழியில் வந்துருச்சு. ஆலிம்களை நோக்கி யாரும் குற்றச்சாட்டு சாட்ட முடியாது. நீங்க எங்களுக்கு சொன்னாதானே அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் ஹதீஸ் நூல்களோடு நம்முடைய தொடர்பை வைத்திருக்கிறோம்? தோழர்களே, இந்த கண்ணோட்டத்தோடு ஹதீஸை அணுகக்கூடிய பார்வை நமக்கு வர வேண்டும். இல்லைன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் புரிந்து கொண்டது நிச்சயமாக பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும். ஹதீஸுகளுடைய வழியில், வரலாறுகளுடைய வழியில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சேவையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே அருமையான தோழர்களே, திருக்குர்ஆன் சொல்வதைப் போல குர்ஆனை விளக்கமாக எடுத்துச் சொல்வதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக சொன்ன அந்த விஷயத்தை தான் நாம் சுன்னா என்று சொல்கிறோம், ஹதீஸ் என்று சொல்கிறோம். எனவே அருமையான தோழர்களே, ஹதீஸோடு நம்முடைய தொடர்பை பசுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹதீஸ் வாசிக்காத நாள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. எப்படி குர்ஆன் ஓதாத நாள் இருக்கக்கூடாது, அதுபோல ஹதீஸை வாசிக்காத நாளும் ஹதீஸை பின்பற்றாத நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எல்லாம் வல்ல இறைவன் அதற்கான முழு துணையையும் முழு ஆதரவையும் நமக்கு தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.